அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த தொலைக்காட்சியில் சில பேர் எல்லா வகையான நிகழ்ச்சிகளுமே பார்ப்பாங்க. சில பேர் சீரியல் மட்டும்தான் பார்ப்பாங்க, அப்புறம் அணைச்சிட்டு போயிடுவாங்க. சில பேர் செய்திகள் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. சில பேர் பாடல்கள் மட்டும் பார்ப்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம் மாதிரி. நான் ஒன்றும் விடுறது இல்லைங்க, எல்லாத்தையும் பார்க்குறது. ஏன்னா நமக்கு எதில் வேணாலும் தகவல் கிடைக்கலாம். பொதுவாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபுட்பால் மேட்ச். இந்த ஃபுட்பால் இந்தியாவுக்குள்ள அப்போ தான் அறிமுகமான காலகட்டம். அப்போ ஒரு சமஸ்தானத்தினுடைய ராஜா, அப்போல்லாம் சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட் மாநிலங்கள்னு பிரிச்சிருக்கும் இல்லையா, அது மாதிரி நிறைய சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு ராஜா ஒருத்தர் ஏதோ ஃபுட்பால்னு புதுசாக ஒரு விளையாட்டு வந்திருக்காமே, அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மகாராணியை அழிச்சிக்கிட்டு வரார். கூட மந்திரிகளும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. இவர் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என்னடா இது அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மந்திரி கிட்டக்க, இது என்னது இது, ஒவ்வொருத்தங்கிட்டையும் பால் வருது, அவனும் எட்டி எட்டி உதைக்கிறானே அப்படின்னு. அப்படி சொன்னார், சமஸ்தானம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இதுதான் ஃபுட்பால், இந்த விளையாட்டை இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு. என்னப்பா இது கிறுக்குத்தனமான ஆட்டமாக இருக்குது, உங்ககிட்ட ஒன்று வந்ததுன்னா நீ அதை கையில் எடுத்துக்குவியா, அதை விட்டு என்னவோ எட்டி எட்டி உதைக்கிறியே, இது சரியில்லையே அப்படின்னார். அவர் ஒன்றே இல்லை, அதை காலாலேயே உதைச்சி அது ஒரு தூரக்க இருக்குதே, அதுக்கு கோல் போஸ்ட்னு பேர், அது உள்ள இந்த பாலை கொண்டு போகணும் அப்படின்னார். இவ்வளவு தானே, இதேனையா பெரிய விஷயம், வரப்போ அதை நீ கையில் எடுத்துக்கிட்டு நீ ஏன் உள்ளே ஓடி போயிடு, அது வழியாக கோல் போஸ்ட் வழியாக ஓடி போயிடு, நீ கோல் போட்டதே ஆயிருமே அப்படின்னாராம். இதை கேட்ட உடனே அந்த மந்திரி, ஆஹா ஆஹா, சமஸ்தானத்தோட அறிவே அறிவு அப்படின்னு கொண்டாடுறார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த மந்திரியோட மனைவி அவங்க கேட்குறாங்க, என்னங்க அவரும் ஏதோ கிறுக்குத்தனமாக வளர்றாரு, நீங்களும் உங்கள் அறிவே அறிவுன்னு பாராட்டுறீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், அவருக்கு ஃபுட்பாலை பற்றி தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் நான் மந்திரி பதவியை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். இந்த ஃபுட்பால் இருக்குங்களே, அது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தருது. என்ன, கோல் போடுறதுக்கு உங்ககிட்ட பால் வர்றப்போ எட்டி உதைக்கணும், அது கோல் போஸ்டில் போகும். உங்ககிட்ட பால் வரலன்னா நீங்கள் பால் வர வழியில் போய் நில்லுங்க அப்படின்ற பாடத்தை அது நமக்கு சொல்லி தருகிறது. வாய்ப்பு எல்லா சமயங்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்காது, அது வரப்போ தான் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்ஸ் ஒன்லி அப்படின்னு. வாய்ப்பு ஒரு முறைதான் கதவை தட்டும் அப்படின்னு. எல்லா அருமையான வாய்ப்பும் எப்போ பாரு நமக்கே கிடைச்சிட்டு இருக்காது. அது கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம பேசாமே இருந்துடக்கூடாது, அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். பென்னாட்டா சொல்றார், எனக்கு வாய்ப்புகள் வராத பொழுது வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு. ஒரு ராஜா காட்டுக்குள்ளே போறாருங்க, வழி தவறிட்டார், வேட்டையாடிக்கிட்டே போறாரு, வழி தவறிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4 இளைஞர்கள், அங்கே ஏதோ அவங்க வேட்டையாட வந்தவங்க போல இருக்கு, இல்லை காட்டுவாசிகள். அந்த 4 இளைஞர்களும் அங்கேருந்து வந்தாங்க. அட, பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா அப்படி குதிரை மேலே கம்பீரமாக வந்திருக்கிறாரே, இவர் யாரு அப்படின்னு ஒரு யோசனையோட கிட்டக்க வராங்க. இந்த ராஜா பயந்துட்டார், யாரா இது, ஒருவேளை காட்டுவாசிகள்லாம் நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கம்பீரமாக பார்க்குறார். உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்கிறார், இவனுக்கு என்ன பண்ணுவாங்களோ, ஏன்னா இவரோ ஒத்தையில் இருக்கிறார். அவங்க சிரிச்ச முகத்தோட, சொல்லுங்க என்ன வேணும், யார் நீங்க அப்படின்னு. இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஆஹா இவங்க நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு. இந்த 4 பேர்லேயும் நம்பிக்கை வந்துருச்சு. அவர் சொன்னார், நான் பக்கத்து நாட்டுக்கு ராஜா, வேட்டையாடுறதுக்காக வந்த, வழி தவறிடுச்சு, எப்படி திரும்ப போகிறதுன்னு தெரியல அப்படின்னார். பின்ன இவங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும், திக்கற்றவருக்கு தெய்வமே துணைம்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்போ அப்புறம் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். இவர் சொன்னார், எனக்கு வழி தெரியல, எப்படி என் நாட்டுக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 4 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க, அருமையான வாய்ப்பு அப்படின்னு உதவி செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை உள்ளுக்குள்ளே மகிழ்ந்து கொண்டு, வாங்க ராஜா நாங்களே உங்களை கொண்டு போய் விட்டுடுறோம் அப்படின்னு இவங்களும் போய் ஆளுக்கு ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு இவங்க முன்னால் வழிகாட்டி கொண்டே போகிறாங்க. ராஜா பின்னால் வராரு, அரண்மனை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க.
இரவு நேரம் ராஜா உள்ளே போயிட்டார். போகிறதுக்கு முந்தி இந்த 4 பேரையும் திரும்பி ஒரு வார்த்தை சொல்கிறார். நாளை காலையில் என்னை வந்து பாருங்கள், இப்போ இரவாயிடுச்சு, காலையில் வர முடியுமான்னு. அதுக்குன்னு ராஜா நீங்கள் சொன்னீங்கன்னா எப்போ வேணாலும் வரோம் அப்படின்ட்டு அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க. திரும்ப ஊருக்கு போகல, காட்டுக்கு போகல, அங்கேயே இருக்கிறாங்க. இரவு முழுக்க தங்குறாங்க. காலையில் பொழுது விடிஞ்சது, நேராக ராஜா கிட்டக்கு போகிறாங்க. ராஜா நீங்கள் இது மாதிரி வர சொன்னீங்க. ஆமாம் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து எனக்கு அருமையாக வழி காமிச்சு கொண்டு வந்து சேர்த்தீங்க. உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் கேளுங்க அப்படின்னார். முதல்ல இருந்தவர் சொன்னார், ராஜா எனக்கு ஒரு 3 கிராமம் பரிசாக கொடுங்கன்னார். தந்துட்டே அப்படின்னு அவர் கொடுத்துட்றார். அடுத்த ஆள் என்ன ஒன்று, ராஜா எனக்கு இங்கே அரண்மனையிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க, நான் தந்தேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் உங்களுக்கு என்ன வேணும்னு, ராஜா எனக்கு ரொம்ப நாளாக உங்கள் படையில் தளபதியாக ஆகணும்னு ஆசை, உங்கள் படையில் ஒரு வீரனாக என்னை சேர்த்து கொள்வீர்களா அப்படிங்கிறார். அப்படியா, சரி என்னுடைய படையில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. 4வதா ஒரு இளைஞன், என்னப்பா வேணும்னு அவன் சொன்னா, ஒன்றும் இல்லை ராஜா, மாதம் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னா. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னார். இல்லை நீங்கள் வந்தால் போகிறோம் ராஜா அப்படின்னா. சரி வருகிறேன், மாதம் வருகிறேன், இந்த மாதம் நாளைக்கே நான் வருகிறேன் அப்படின்னாரு. இப்போ ராஜா வராரு அப்படின்ன உடனே அங்கே போய் பார்த்தாங்க. அதுவோ குடிசை வீடு. ராஜா வந்து தங்கணும் இல்லையா, நீங்கள் 1 வாரம் தங்கணும் ராஜா என் கூடன்னு அவன் கேட்டிருக்கிறான். ராஜா 1 வாரம் தங்கணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு குடிசை வீடை மாளிகை வீடாக மாற்றிட்டாங்க. அவர் வந்து போகிற சாலை எதுவும் சரியில்லை, அந்த சாலையை பண்படுத்தினார்கள். அப்புறம் ராஜா வந்தால் சாப்பிட்டு தங்கணுமே, அதுக்கு சமையல்காரர்கள், சமைப்பதற்கு தேவையான பொருள்கள், வசதி, ஆள் அம்பு அனைத்தும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். வந்த வாய்ப்பு அந்த 4வது இளைஞன் எப்படி பயன்படுத்திக்கிட்டான், பயன்படுத்துகிறான்றதே தெரியாத மாதிரி பயன்படுத்திக்கிட்டான். மாதம் ஒரு தடவை வந்தால் போதும்னா எல்லா விஷயமும் தானே வந்துருச்சு. வாய்ப்புகள் வருகிற பொழுது நீங்கள் பயன்படுத்துவதே பிறருக்கு தெரியாத அளவிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகத்தான வளர்ச்சியும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். ஒரு பொன்மொழி தான், வாய்ப்பு வருகிற பொழுது அதன் தாடியை பிடித்து கொள்ளுங்கள், காரணம் அதற்கு பின்னந்தலை வழுக்கை அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. வாய்ப்பு வருகிற பொழுது தாடியை பிடித்து கொள்ளுவோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.